ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சமீப நாட்களாக மகாவிஷ்ணு என்கிற ஆன்மீக சொற்பொழிவாளரை குறித்து சர்ச்சையுள்ள காரியங்கள் இணையதளத்தில் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அவர் 2 பள்ளிக்கூடங்களிலே அவர் சென்று மோட்டிவேஷன் ஸ்பீச் என்கிற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவாற்றினது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. அவர் செய்தது சரியா தவறா என்கிற கேள்வி பரவலாக பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. மகாவிஷ்ணுவுடைய பேச்சு சரியா தவறா என்பதில் என்னுடைய பார்வை என்ன, அதை குறித்து தான் நான் இங்க பதிவிட விரும்புகிறேன். அதாவது ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொன்னா 3 விதமான ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒன்று அரசாங்கத்தின் மூலமாக நேரடியாக நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்கள். 2வது தனியார் நிறுவனங்கள் மூலமாக அல்லது தனிநபர் மூலமாக நடத்தப்படுகிற பள்ளிகள். 3வது ஸ்தாபனங்களை சேர்ந்த பள்ளிக்கூடங்கள், ஆனால் அரசாங்கத்திடமிருந்து நிதி உதவியை பெற்றுக்கொண்டு நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்கள். அதாவது அது ஏதாவது ஒரு அமைப்பு சார்ந்த ஸ்தாபனத்துடைய பள்ளியா இருக்கும். அங்க இருக்கிற ஆசிரியர்கள் அரசாங்கத்தினுடைய சம்பளத்தை வாங்குறவர்களா இருப்பார்கள். உதாரணத்திற்கு சிஎஸ்ஏ பள்ளிகள் போன்றவற்றை நாம் சொல்லலாம், கிறிஸ்துவ பள்ளிகள். இப்படி இந்த அமைப்பு சார்ந்த பள்ளிகள் மத பாகுபாடு இல்லாமல் எல்லா மதத்திலும் இருக்கிறது. இந்து மதம் சார்ந்த அமைப்பு சார்ந்த ஸ்தாபனம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்துவ மதம் அமைப்பு சார்ந்த ஸ்தாபனம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள், இஸ்லாமிய அமைப்பு சார்ந்த அந்த ஸ்தாபனம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சில பள்ளிக்கூடங்கள் அரசாங்கத்திலிருந்து நிதி உதவியை பெற்றுக்கொண்டு நடத்தப்படுகிறது. அது இல்லாமல் தனி நபர்களால் ஸ்தாபனத்தின் மூலமாக, அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு அன்பு சகோதரர் மகாவிஷ்ணு அவர்கள் அரசாங்கத்தால நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிற நடத்தப்படுகிற 2 பள்ளிக்கூடங்களிலே போய் இந்த சொற்பொழிவை அவர் ஆற்றியிருக்கிறார். இதுதான் பிரச்சனை. நாம் ஒரு சுதந்திரமான தேசத்துல, சுதந்திர இந்தியாவில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கருத்தை சொல்லுவதற்கு நமக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. இதுல எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில, பேச்சு உரிமை இருக்கிற நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய கருத்தை சொல்லலாம். அதுல எந்த விதமான மறுபேச்சுக்கும் இடமில்லை. நம்முடைய கருத்தை சொல்வதற்கு தளங்கள் இருக்கிறது, இடம். இப்போ மகாவிஷ்ணு அவர்கள் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் யூடியூப் சேனல் நடத்தலாம், அல்லது அவர் தனிப்பட்ட முறையில ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அங்க அவருடைய மனசுல இருக்கிற கருத்தை, அவருடைய திட்டங்களை சொல்லலாம். அது ஏற்புடையவர்கள் கேட்கலாம், ஒரு சிலர் அதை கேட்காம போகலாம், அது பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு தனியார் நிறுவனங்களின் மூலமா நடத்தப்படுகிற, ஸ்தாபனங்கள் மூலமா நடத்தப்படுகிற ஸ்தலத்திலே போயிட்டு அவங்க அனுமதித்தார்கள் என்றால் அங்க போயிட்டு இவர் தன்னுடைய கருத்தை சொல்லலாம். அதை அவர்கள் ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம், இது பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வையில இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல போய் இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்கிற பேச்சு என்கிற போர்வையில ஆன்மீக சொற்பொழிவாற்றி இருக்கிறார். இதுதான் பிரச்சனை. இதுதான் இப்ப இஷ்யூவே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ கிறிஸ்தவ பள்ளிகள் இருக்கிறது. அந்த கிறிஸ்தவ பள்ளிகளில கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அங்கே சொல்லப்படும். எத்தனையோ இஸ்லாம பள்ளிகள் இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அங்கே சொல்லப்படும். எத்தனையோ இந்து பள்ளிகள் இருக்கிறது, அதாவது இந்து அமைப்புகளை சார்ந்த அரசாங்கத்திலிருந்து நிதி உதவி பெற்று நடத்தப்படுகிற இந்து பள்ளிகள். அது அல்லாமல் தனியார் மூலமாகவே நடத்தப்படுகிற இந்து பள்ளிகள். இங்கே இந்து மார்க்க கருத்துக்கள் அங்கே சொல்லப்படுகிறது, நேரடியாகவும் மறைமுகமாகவும். இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்குது. எல்லா இடத்திலும் நடைபெறுகிறது. கிறிஸ்துவ பள்ளிகளிலும் நடைபெறுகிறது, இஸ்லாமிய பள்ளிகளிலும் நடைபெறுகிறது, இந்து பள்ளிகளிலும் நடைபெறுகிறது. ஆனா ஒரு அரசாங்க பள்ளி அங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது தவறு என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம், எப்பொழுது ஒரு மனிதன் தன்னிச்சையாக செயல்படுகிற அறிவை அடைகிறான் என்று சொன்னா 18 வயதிற்கு பின்பு. அதனாலதான் இந்த நம்ம ஓட்டுரிமை என்பது 18 வயசு என்பதை வச்சிருக்கிறோம். அப்போ அதாவது ஒரு முழு மனிதனா, இப்போ அதாவது தனியாய் சிந்திக்கிற ஒரு பக்குவத்தை அந்த 18 வயசுல தான் அவன் பெற்றுக்கொள்கிறான். அதனாலதான் அந்த 18 வயசு என்பதை வயதுக்கு உட்பட்டோர், அதாவது இந்த 18 வயசு கீழே இருக்கிறவங்கள அவங்கள நம்ம குழந்தைங்களை பார்க்கணும், 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள பெரியவங்களை பார்க்கணும். ஒரு பள்ளிக்கூடத்துல 12வது வரைக்கும் நடக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இருப்பாங்களே தவிர 18 வயசுக்கு மேல இருக்கிற மாணவர்கள் அங்க இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு, அதாவது சுயமா முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாணவர்கள்கிட்ட போயிட்டு மதம் அடிப்படையிலான பேச்சுக்களை பேசுவது என்பது தவறான காரியம்.
அது யார் செய்தாலும் தவறு. அது மகாவிஷ்ணு அல்ல, அல்லது வேற யார் ஒரு கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட காரியத்தை பேசுகிற நபர் செய்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய மார்க்க சம்பந்தப்பட்ட காரியங்களை பேசுகிற நபர் செய்தாலும் சரி தவறு. இத நம்ம யோசிக்கணும். ஆக ஒரு ஜனநாயக நாட்டில ஒரு தனி மனிதன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆனா அவன் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை தெரிவிக்கிறார் என்பதுதான் நமக்கு உண்டாகிற கேள்வி. அவருடைய யூடியூப் சேனல்லையோ அல்லது அவர் நடத்துகிற ஈவெண்ட்டிலேயோ அல்லது ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திலேயோ அவர் இதை செய்திருந்தால் இது இவ்வளவு பெரிய இஷ்யூவாக வந்திருக்காது. ஒரு அரசாங்க பள்ளியில, அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பள்ளியில அவர் இதை செய்துதான் இப்ப பிரச்சனையா இருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாமல் இருக்க அரசாங்க பள்ளிகள், அதனுடைய நிர்வாகிகள், அதில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. மதம் அல்லாது மனித நேயம் என்பது மிகவும் முக்கியமா இருக்கிறது. சோ அத பிள்ளைகளுடைய மனசுல நாம் விதைக்க வேண்டும். மதத்தை அவன் 18 வயசுக்கு மேல தெரிந்து கொள்வான். ஆனா மனித நேயம் குழந்தையிலிருந்தே அது விதைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. மதம் அடிப்படையில் இல்லாத நல்ல பண்புகளை சொல்லுகிற மனித நேயம் சம்பந்தப்பட்ட காரியங்களை போதிக்க வேண்டியது, பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நன்மை தீமை அறிகிற வயது வந்த பிறகு எது உண்மையான கடவுள், எது உண்மையான தேவன், எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த தனிநபருக்கு வந்து விடுகிறது. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா, பேசிக் நாலேஜ் அபவுட் லவ், அன்பை குறித்து இருக்கிற அடிப்படையான, மனித நேயத்தை குறித்து இருக்கிற அடிப்படையான காரியங்களை போதிக்க வேண்டும். இதுவே என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை தவிர்த்து கடந்த ஜென்மம், இந்த ஜென்மம், மறு ஜென்மம், இதை தேவையில்லாத காரியங்கள். சோ இது ஒரு விழிப்புணர்வுக்காக இதை நான் வெளியிடுகிறேன். எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, அது அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கத்திலிருந்து நிதி உதவி பெற்றுக்கொண்டு நடத்தப்படுகிற ஸ்தாபன பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அங்கே படிக்கிற மாணவருடைய இருதயத்துல அன்பை விதைப்போம், மனித நேயத்தை விதைப்போம், நற்பண்புகளை விதைப்போம், நல்ல பழக்க வழக்கங்களை விதைப்போம், ஒழுக்கத்தை விதைப்போம், கல்வியை விதைப்போம். மதம் என்கிற விஷத்தை நாம் விதைக்காமல் இருப்போம். அடுத்த தலைமுறையினர் இந்திய தேசத்தினுடைய தூண்களாய் அவர்கள் மாறுவார்கள். தேங்க்யூ ஆல்.